இப்போ வந்து சொரக்காய் வந்து கடைய போகிறோம். தக்காளி மாதிரி. அது எப்படின்னா, தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம், மல்லி விதை, கருவேப்பிலை, பூண்டு 2 பல் இல்லைன்னா 4 பல் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு சொலை புளி, 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். மிளகாய்த்தூள் வேண்டாங்கிறவங்க 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சொரக்காய் வந்து தோல் சீவி வச்சுருக்குறோம். தோல் சீவி வச்சுக்கிற சொரக்காய் வேறு நல்லா விதை முத்துனது இல்லாமல் சொரக்காயில் வந்து தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து இது வந்து நீர் காய்ங்கிறனால சீக்கிரம் வெந்துடும். சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிருங்க. சொரக்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய், அப்புறம் எதுவுமே இல்லைனாலும் வெறும் தக்காளி மட்டும் போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்காக கடைசியில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சொரக்காய் வந்து நம்ம இப்போ வணக்கினதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு அனுப்பிக்கோங்க. எண்ணெய் அளவாக ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து வணங்கும். நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து நல்லா வெந்துச்சு அப்படின்னா அது வந்து கரைஞ்சிடும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு வேணுங்கிறவங்க மிளகாய் சேர்க்காதவங்க வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல காரமான மிளகாய்த்தூள் ப்ளஸ் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நம்ம வந்து மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். அப்பப்போ எடுத்து கிளறி விடணும். நல்லா வெந்துடும். குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பருப்பு கடையிறோமோ அது மாதிரி மத்து போட்டு இதே சொரக்காயை வந்து கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நீர்க்காய்ங்கிறனால அதுலேயே நீர் விடும். இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் நல்லா குழைய வேகும். வெந்ததுக்கப்புறம் அது கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஈஸியான ட்ரிக் தான். பேச்சுலராக இருந்தீங்கன்னா இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் சாப்பிட்றதுக்கு நம்ம கையால் செஞ்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயில் வந்து சீரகம், மல்லி விதை, கருவேப்பிலை, மல்லித்தலை, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 தக்காளி இப்படியும் ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணலாம். அதே போல் பச்சை மிளகாய் வந்து 1 தான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணுங்கிறவங்க 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம் காரத்துக்காக. அப்படி இல்லாதவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வணக்குங்க. அப்புறம் தோல் சீவின சுரக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கல்லுப்பு தேவையான அளவு, ஒரு டம்ளர் தண்ணி, காரம் பத்தாதவங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக விடுங்க. தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க குழைய. ஏற்கனவே சுரக்காய் வந்து நீர்க்காய்ங்கிறனால நல்லா பாயில் ஆகும். தண்ணி ஊற்றிக்கிறனால அப்பப்போ எடுத்து மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து
ஒரு கடை கடைஞ்சிங்கன்னா சுரக்காய் கடையல் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலராக இருக்கிறவங்க தெரியாதவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி தான். புளிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க 2 தக்காளி கூட ஒரு இத்தினோண்டு புளி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் புளி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து புளி அவாய்ட் பண்ணிக்கலாம், தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு சொல புளி சேர்த்துக்கிறேன். கடையும் போது உங்களுக்கு இந்த புளி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயமெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். கறிவேப்பிலை, மல்லித்தழை இதுக்கெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக வரும். நான் வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூட கறி லீவ்ஸு, மல்லித்தலையெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். புளி வந்து நான் எதுக்காக சேர்த்திக்கிறேன் அப்படின்னா ஒரு சொல புளி போட்டு கடைஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாங்கிறவங்க தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறனால எல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் வந்து சிம்பிள் தான். பேச்சுலராக இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சீரகம், மல்லி விதை, கறிவேப்பிலை, மல்லித்தழை, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு சொல புளி, சிறிதளவு 2 தக்காளி, பழுத்த தக்காளி 2, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, இல்லை ஆப்ஷனல் பெரிய வெங்காயம் 2, சுரக்காய் தோல் சீவனது பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். கல்லுப்பு சிறிதளவு தேவையான அளவு, 1 டம்ளர் தண்ணி. காரம் வேணுங்கிறவங்க 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வேண்டாதீங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. நல்லா குழைய வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து மத்து போட்டு பருப்பு கடைஞ்ச மாதிரி கடைஞ்சிங்கன்னா சுரக்காய் கடையல் ரெடி. தேங்க்யூ. இதே மாதிரி கத்திரிக்காயும் போட்டு கடையலாம். சேம் இதே மெத்தட், எந்த மாற்றமும் இல்லை. ப்ளஸ் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் ரெண்டுமே சேர்த்து கடையலாம். வெறும் தக்காளி மட்டும் போட்டு கடையலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பீக்கங்காய் போட்டும் கடையலாம். பீக்கங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3ம் சேர்ந்தும் கடையலாம். தனியாக கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்தும் கடையலாம். தக்காளி மட்டும் சேர்த்து கடையலாம். இதெல்லாம் சேம் இதே இன்க்ரீடியன்ட்ஸ், இதே மெத்தடு தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலருக்கு இது வந்து ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். வந்து சிம்பிள் இன்க்ரீடியன்ட் நீங்களே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதேமாரி நல்லா வேக வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் மத்து போட்டு பருப்பு கடையிற மாதிரி ஒரு கடைஞ்சி சாப்பாட்டில் வச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே லைட்டாக சேர்த்துக்கோங்க. காரமெல்லாம் சேர்த்து பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், நான் வரைக்கும் வீடியோவில் வேக வச்சுருந்த சுரக்காய் வந்து இப்போ வந்து நான் கடைஞ்சிருக்கிறேன். நான் கடைஞ்ச சுரக்காய் இது. இங்கே பாருங்கள், சுரக்காய் தான் கடைஞ்சோமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட்டு நல்லா தொக்கு மாதிரி இங்கே பாருங்க மணமாக இருக்குது. கடையாக வந்து நல்லா மணமாக இருக்குது. நல்லா வேக விட்டு எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மத்து போட்டு அழுத்தி பிடிச்சி கடைஞ்சிங்கன்னா தொக்கு மாதிரி செம டேஸ்ட்டாக வரும். இல்லை மண் சட்டியிலையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இந்த மாதிரி சுரக்காய் கடைஞ்சி சாப்பிடுங்க. சுரக்காய் தான் கடைஞ்சமான்னு சாப்பிட்றவங்களுக்கு வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும். சுரக்காய் தெரியாத அளவுக்கு நல்லா காயாக இல்லாமல் நல்லா கடைஞ்சிருங்க வேக வச்சு சுரக்காயை. வேறுங்க தொக்கு மாதிரி நல்லா மணமாக இருக்குது. சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கடைஞ்ச சுரக்காய் இன்ன வரைக்கும் வெந்துட்டு இருந்தது பாருங்கள். நல்லா கடைஞ்சிருக்கிறேன். சுரக்காய் தான் கடைஞ்சனாலும் நீங்கள் முன்னால் கண்டுபிடிக்க முடியாது. தொக்கு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் மத்து போட்டு காயை வந்து நல்லா கசகசன்னு நசுக்கி கடைஞ்சிங்க அப்படின்னா என்ன காய் சேர்த்துக்கிறனே யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, மணமாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.